உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. வந்து ஃப்ரீலான்சர்ஸோ இல்லை வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸோ வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி அவங்களால ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போகும். ஸோ அவங்க எப்படி சார் எஸ்ஐபி பிரேக் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மந்த் ஆன் மந்த்து ரெகுலராக வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போடணும். அது யாருக்கு பாசிபிள் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு மாதம் இந்த 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது, ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வந்ததுன்னா அவங்க எஸ்ஐபி போடலாம். அதே 20% 10,000 ரூபா போடுங்க. ஸோ ஒன்லி திங் வந்து என்னென்னா எப்போ சேலரி வருதோ அந்த சேலரி வந்து நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் 20% போட்டுருங்க. அடுத்த சேலரி எப்போ ஹிட் ஆகுதோ, நீங்கள் பிஃபோர் அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மந்த்லி சேலரி ஆர் பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் ஒரு மணி ரிசீவ் பண்ணிங்கன்னா இந்த பணம் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய மணி. இந்த மணியில் வந்து நான் நெக்ஸ்ட்டு 1 மந்த்து வந்து இதை வச்சு தான் நான் ஓட்டணும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுவுமே வந்து ஒரு தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 20% வச்சுட்டு பாக்கி இருக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட். இதை வந்து நான் ஈஸினே சொல்லலை, கஷ்டம் தான். பட் நீங்கள் அந்த கஷ்டத்தை உணரும் போது தான் வந்து என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காம்பவுண்டிங் ஒரு 8th வண்டர். இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் 25,000 சேலரி வாங்குறாங்கன்னா 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்து வச்சு 20,000 வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணலை. மீதம் இருந்தால் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறது இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மீதமே இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம முன்னாடியே வந்து ஃப்ரீலான்சர்ஸ்க்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரீலான்சர்ஸோ இல்லை வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸோ வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி அவங்களால ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போகும். ஸோ அவங்க எப்படி சார் எஸ்ஐபி பிரேக் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மந்த் ஆன் மந்த்து ரெகுலராக வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போடணும். அது யாருக்கு பாசிபிள் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு மாதம் அந்த 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது, ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வந்ததுன்னா அவங்க எஸ்ஐபி போடலாம். இப்போ ஃப்ரீலான்சர் அது நிறைய ஒரு கிக் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஆர் அவங்களுடைய இன்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு கேரண்டி கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேம் லாஜிக் தான், அந்த 20% தம் ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா வந்திருக்கு இந்த மாதம். 30,000 ரூபாயில் 20% இந்த மாதம் ஒரு 6,000 ரூபா ஒன் டைமாக போடுங்க. எஸ்ஐபி அவங்களுக்கு எஸ்ஐபியே கிடையாது. ஓகே, அவங்க 6,000 ரூபா போடுங்க. நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பைசாமே வரல, புரியுதுங்களா? ஏன்னா எராட்டிக்காக இருக்கும், ஒன்றுமே போட வேண்டாம். அடுத்த மாதம் 50,000 ரூபா வந்திருக்கு, அதே 20% 10,000 ரூபா போடுங்க. ஸோ ஒன்லி திங் வந்து என்னென்னா எப்போ சேலரி வருதோ அந்த சேலரி வந்து நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் 20% போட்டுருங்க. அடுத்த சேலரி எப்போ ஹிட் ஆகுதோ, நீங்கள் பிஃபோர் அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சர் ஆஸ் அ பிஸ்னஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு எப்பப்பெல்லாம் பைசா வருதோ வந்தவுடனே ஒரு 20% போட்டுட்டு த ரிமைனிங் மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து வெல்த் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஏன்னா அவங்கள்ட்ட வந்து இப்போ ஒரு 5,000 ரூபா மாதம் போடணும், 2,000 அப்படின்னதுன்னா ஒரு மாதம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே வரல அப்படின்னதுன்னா அது வந்து அன்னெசரி ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்று செக் அது வந்து பணம் இல்லைன்னா அது பவுன்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து அன்னெசரி ப்ரெஷர். அது மாதிரி ப்ரெஷரே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து இர்ரெகுலராக இருந்ததுன்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் சேலரி ஹிட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 20% நம்மளோடது இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஏ ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். எஸ்ஐபினா மாதம் நடக்க போது இது மேபி ஒன் மந்த்தோ அல்லது 1.5 மந்த்ஸ்க்கோ ஒரு தடவை ரிப்பீட்டிவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதே மாதிரி தான் போனஸ்க்கும் இன்சென்டிவ்க்கும் சேம் மெத்தட் தானே சார்? இப்போ போனஸும் இன்சென்டிவும் வருது அப்படின்னா இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா போனஸ் ஆர் இன்சென்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ டிலேடு பேமெண்ட், புரியுதுங்களா? அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நான் மாதம் ஒரு எக்ஸ் அமௌண்ட் கொடுக்குறேன், அதை தவிர நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு அதாவது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். நார்மலாக இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளில போகிறோம், இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா வருஷமும் இதே 20,000 25,000 நமக்கு எல்லா மாதமும் 20,000 25,000 பத்தாது. இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் இதில் வந்து நமக்கு நிறைய மணி வேணும், புரியுதுங்களா? அதனால தான் வந்து போனஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இப்போ இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் ஒர்க்குக்கு உங்களுக்கு X rupees,
ஆனால் நீங்கள் வந்து பாக்கி பேரை விட நீங்கள் வந்து யூ ஆர் புட்டிங் மோர் எஃபர்ட், நிறைய எஃபர்ட் போடுறீங்க. அதனால வந்து நீங்கள் கம்பெனிக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் கொண்டு வரீங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறேன். இன்சென்டிவ் வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடையாது. ஒரு மாதம் கூட வரும், ஒரு மாதம் குறைச்சி வரும். ஸோ இப்போ இன்சென்டிவ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா அந்த இன்சென்டிவ்ல சேம் 20%. உங்களுக்கு இந்த மாதம் 10,000 ரூபா இன்சென்டிவ் வந்ததுன்னு வச்சுங்க, அதில் 2,000 ரூபா போட்டுடுங்க. அந்த போனஸை பொறுத்தவரையும் தீபாவளி போனஸோ, போனஸ் வந்து நார்மலி தீபாவளிக்கு கொடுப்பாங்க, நியூ இயர் ஆர் பொங்கல், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி கொடுக்கும்போது அதில் வந்து அதை எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து தீபாவளி போனஸ் 50,000 ரூபா வருது, இஷ்டத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் அல்லது பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் வந்து அந்த மைண்ட் செட்டே போகும். ஈவன் த போனஸ், அதாவது எனி மணி உங்கள் அக்கௌண்ட்டில் ஹிட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், வெதர் இட் இஸ் ரெகுலராக இருக்கக்கூடிய சேலரியாக இருக்கலாம் அல்லது போனஸாக இருக்கலாம், இன்சென்டிவாக இருக்கலாம், 20%ங்கிறது நீங்கள் ஒதுக்கிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது there is a ஜிஎஸ்டி போர்ஷன், 10%, 15%, 18%, புரியுதுங்களா? அதை நம்ம கட்டி தான் ஆகணும். அதை வந்து நமக்கு ஏதாவது கட்டாமல் நம்ம இது பண்ண முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த 20%ங்கிறது உங்களுடைய ஜிஎஸ்டிங்கிற மாதிரி நினச்சிங்க, உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக. அந்த 20 நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக ஒரு 10, 15, 20 வருஷத்தில் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வெல்த்தை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். ஈவன் ஃபார் 2,000 ரூபா 5,000 ரூபா போட்டிங்கன்னா கூட. இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, சேலரிக்கு ஏற்ற மாதிரி, ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் பார்த்துருவேன். இப்போ சிம்பிளாக எல்லாமே கலந்து ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக பிகினர்ஸ்க்கு சொல்லுவீங்கன்னா எந்த மாதிரி சார் பிளான் சொல்லுங்கள்? ஸோ நான் முன்னாடியே சொல்கிறது வந்து என்னென்னா, எப்போதுமே அதாவது முன்னாடி நம்மளுடைய முந்தின தலைமுறை, என்னுடைய அப்பா தாத்தா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்துக்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை. அண்ட் ரெண்டாவது, என் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒன்று வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாங்க மாட்டாங்க, என்னால் இதுதான் முடியும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இந்த ரெண்டுமே வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னென்னா, உங்கள்கிட்ட பணம் இல்லையா, எது கவலைப்படுறீங்க, பை நவ் பே லேட்டர், யூ என்ஜாய் நவ். இப்போ இருக்கக்கூடிய எல்லாருடைய இது வந்து மீடியா அண்ட் த என்டையர் சரௌண்டிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்னதுன்னா, உங்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண வைக்க முடியுமோ. உங்கள்கிட்ட பணம் வந்ததுன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பணம் இல்லையா நான் கொடுக்குறேன் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஹவ் டு ஸ்பெண்ட். அந்த ஸ்பெண்டிங் வந்து அது வந்து உங்களுக்கு தேவையா தேவை இல்லையாங்கிறத பற்றி கவலை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்கிட்ட பணம் இல்லை ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட பணம் இருக்குது, அவன் வந்து ஒரு ஃபோன் வாங்குகிறான் அல்லது ஒரு பைக் வாங்குகிறான் அல்லது ஏதாவது ஒரு வெக்கேஷன் போகிறான், என்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து அவனோட ஒர்க் பண்ணும்போது அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை கொடுக்கும்போது நானும் அவனுக்கு ஈக்குவலாக என்ஜாய் பண்ணணும்னு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் வந்து அந்த கடனில் மாட்டிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த பக்கத்தில் என்னோடய கொலீக்காக நான் வந்து இந்த கடன் வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா என்னுடைய பிரதர் சிஸ்டர் அவங்கெல்லாம் ஒன்று பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்காக நான் அது, அல்லது நெய்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து என்னென்னா இட் ஸ்டார்ட் வித் ஒன்று, இது மாதிரி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வெதர் நீங்கள் வந்து மந்த்லி சேலரி ஆர் பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் ஒரு மணி ரிசீவ் பண்ணிங்கன்னா இந்த பணம் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய மணி. இந்த மணியில் வந்து நான் நெக்ஸ்ட்டு 1 மந்த்து வந்து இதை வச்சு தான் நான் ஓட்டணும். இதில் வந்து ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒரு ரேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்டிப்பாக ஒரு வீட்டில் வசிக்கணும், அதுக்கு வந்து அந்த ரெண்ட்டுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு செலவு, அது கொடுத்தாகணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம 3 வேளை வந்து சாப்பிடணும், இது வந்து அடுத்த செலவு. இந்த மாதிரி இருக்கும்போது இதே இதில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுவுமே வந்து ஒரு தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 20% வச்சுட்டு பாக்கி இருக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னதுன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். இது வந்து நான் ஈஸினே சொல்லலை, கஷ்டம் தான். பட் நீங்கள் அந்த கஷ்டத்தை உணரும் போது தான் வந்து என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஓகே எனக்கு 20,000 இருக்குது, அவர் சொல்லியிருக்காரு 20%, 4,000 வேறு செலவு பண்ண, 4,000 வேறு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க, இந்த 16,000த்தில் இன்னுமே பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னதுன்னா, ஜென்ரலாக ஓகே நான் வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், இதே பார்க்கக்கூடிய அதே கம்பெனியில் ஒரு கோர்ஸ் ஏதாவது படித்து இன்னும் கொஞ்சம் முன்னேற வர முடியுமா, ஆர் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா தேங்க்ஸ் டு கோவிட்னால நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சில விஷயம் வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நிறைய ஜாப் வந்து ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படிங்கிறதே கோவிட் தான் கற்றுக் கொடுத்துருக்கு. ஓகேயா, அதனால் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஈவன் நீங்கள் 9:30 to 6 இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கூட அடுத்த ஒரு 2 hours 3 hours ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பார்த்தோன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு சம்பளம் கம்மி அப்படின்னு வச்சிங்கன்னு ஈவினிங் 6-7 மணிக்கு வந்துட்டு ஒரு 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ரேப்பிடோவில் இருக்கக்கூடிய ஒரு 2 வீலர் எடுத்து ஓட்டலாம்,
அதுக்கப்புறமா செப்டோ மாதிரியான இதில் வாங்கலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கூட ஸ்டில் வந்து உங்களால் ஒரு 2000-4000 ஏர்ன் பண்ண முடியும். அதனால் இந்த 2000 நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் யூ வில் ஃபீல் த ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வழியை கொடுக்கும். அதனால் ஒரு 20% அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டுட்டு இந்த 20% நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட். ஆனால் பாசிபிள், ஆனால் கண்டிப்பாக பாசிபிள். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி. தேங்க்யூ.